திண்டுக்கல்லில் மகளை காதல் திருமணம் செய்த ராமச்சந்திரன் என்பவரை கொலை செய்ததாக பெண்ணின் தந்தை கைது செய்யப்பட்ட சம்பவத்தில் கொலைக்கு முன்னதாக பெண்ணின் சகோதரர் ரிவின் என்பவர் கொலையான ராமச்சந்திரனுக்கு கொலை மிரட்டல் விடுத்த ஆடியோ வெளியாகியிருக்கிறது. உங்க அப்பா உங்க அத்தா அப்புறம் நீங்க 2 பேரு எல்லாத்தையும் சும்மா விட மாட்டேன் சரியா? எனக்கு என் குடும்பத்தை கேவலப்படுத்திட்டு போயிருக்க. உன்னை நான் சும்மா விட்டனால நான் ஒரு பெரிய உன்னை நான் எப்படினாலும் தேடி கண்டுபிடிச்சா அதுவும் ஒன்று துண்டு துண்டா அறுத்து உன் கண்ணை பிடுங்கி உன் மூக்கெல்லாம் திணிச்சு பல்லு கில்லெல்லாம் சுத்தியில வச்சு உடச்சி உன் நாக்க பிளேடை வச்சு அருன்னு அறுத்து உன் உடம்புல இருக்க ஒவ்வொரு நரம்பா பிடிச்சி இழுத்து ஒவ்வொரு ஊஜவா அறுத்து உன் காலு கையை எல்லாத்தையும் தனித்தனியா அறுத்து எல்லாம் உன் மண்டையில கல்லை போட்டு உன் மண்டையை திறந்து நீ எவ்வளவு நரக வேதனையில சாகணுமோ அவ்வளவு நரக வேதனையில உன்னை சாகடிப்பண்டா. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மணிமாறன். வணக்கம் மணிமாறன், உங்களிடம் இருக்கும் தகவல்களும் சொல்லுங்க. அதாவது திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே இன்ஸ்டாகிராம் மூலம் பழகி காதலித்து சாதி மாறி காதல் திருமணம் செய்த இளைஞர் ராமச்சந்திரனை நேற்று முன்தினம் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். அவரது மனைவி தற்போது திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அந்த பிரேதத்தை வாங்க மறுத்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் அவரது கணவரை அவரது தந்தை மற்றும் தாய், அவரது அண்ணன் ரிவின் என்பவர் 3 பேரும் சேர்ந்து திட்டமிட்டு படுகொலை செய்துள்ளதாக அந்த பெண் ஆர்த்தி குற்றம் சாட்டுகிறார். இதை அடுத்து தற்போது அந்த பெண்ணின் ஆர்த்தியின் அண்ணன் ரிவின் என்பவர் ராமச்சந்திரனை கொலை செய்து விடுவேன் என்று மிரட்டிய ஆடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி தற்போது பரவி வருகிறது. அவரை கடுமையான வார்த்தைகளால் திட்டி ராமச்சந்திரனை திட்டி ரிவின் நீங்கள் இப்படி காதல் திருமணம் செய்து விட்டீர்கள் என அவர்களை மிரட்டி உங்களை வாழ விட மாட்டேன், கொலை செய்து விடுவேன் என்று மிரட்டக்கூடிய இந்த ஆடியோ தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. தொடர்ந்து அந்த பிரேதத்தை வாங்க மறுத்து தற்போது போராட்டமும் நடந்து வருகிறது. போலீசார் இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நன்றி மணிமாறன், உங்க தகவல்களுக்கு.